யூஜி முடிச்சதுக்கப்புறம் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ பிஜி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மாதம் 37,000க்கு மேலே சம்பளம் வாங்கினா அதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்றுனா இன்னொன்று என்னோடய காலேஜ் ஆர்விஎஸ் ஐஎம்எஸ் 2 இருக்குது. ஆர்ட்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. நான் படித்தது வந்து இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ படித்தேன். இப்போ நம்ம காலத்து பசங்களுக்குலாம் எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலுமே ஏன்டா இந்த காலேஜில் சேர்ந்தோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். ஆனால் நல்வாய்ப்பாக எனக்கு மட்டும் ஆப்போசிட்டாக நல்ல வேலைடா சாமி இந்த காலேஜில் சேர்ந்தோம் அந்த மாதிரி ஃபீல் தான் வந்தது. பிளேஸ்மெண்ட்டு கிடைக்குமா, நல்ல வேலைக்கு போகுமா, நல்ல சம்பளமாக இருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி மண்டையில் ஓடிட்டு இருந்தது. இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் என்னோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க ஆரம்பிச்சது. அது சூரியன் இன்னொரு திசையில் கூட உதைக்குமே தவிர நம்மளால் இங்கிலீஷ் பேச வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். இது வெறும் லாங்குவேஜ் தான், இது ஒன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தது என்னோட ஸ்டாஃப்ஸ் தான். ஸ்டாஃப்ஸையும் தாண்டி ஒரு மாதிரி ஒரு உறவு மாதிரி ஒரு அண்ணன் தம்பி அந்த ஒரு அளவுக்கு என் கூட பழகுனாங்க. இப்போ நான் கரெக்டாக பேசுனா கிடையாது, ஆனால் அப்போ இருந்த பயம் போயிருக்கு. முக்கியமாக என் காலேஜில் சொன்னதுன்னா, தம்பி உனக்கு என்ன வேணுமோ அது நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோம், உனக்கு என்ன நல்ல வேலைக்கு தானே போகணும், நான் எல்லா வாய்ப்பும் தரேன், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீ போகலாம். எண்ட் ஆஃப் த டே நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கரெக்டாக. ஆர்விஎஸில் வந்து எப்பவுமே மார்னிங் வந்து குரூப் டிஸ்கஷன் ஒன்று வைப்பாங்க. வெளியே போய் பார்த்து பேசும்போது தான் தெரியாத மொழி பேசும்போது ரொம்ப பயமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டாகவே பேசும்போது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாகவே அதை கொண்டு போகும்போது கரெக்டாக பேசுகிறோமா அதையும் தாண்டி அந்த பயம் நல்லாவே போகுது. லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு எத்தனையோ குரூப் டிஸ்கஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் செம்லேயே வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு மேம் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே அதை வந்து பேச சொல்லுவாங்க. அப்போ இன்னுமே நமக்கு கொஞ்சம் பயம் கம்மியாகும். அந்த மாதிரி எங்கள் டீன் சார் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார். ஸ்போர்ட்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் காலேஜுக்குள்ளே போகும்போதே ஒரு மாதிரி குஷி ஆயிடுவீங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோயில் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்கேயே ரேட்டு கம்மி தான். ஃபஸ்ட்டு நான் டாபர் பிராண்டுக்கு வந்து ப்ரொமோட்டராக போனேன். ஸ்மார்ட் பஜாருக்கு வந்து அது வந்து எங்கள் காலேஜ் மூலியமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போனேன். அங்கே நான் போனனால தான் காலேன் கோலி சோடா அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போனேன். அங்கே நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணனால தான் இப்போ நான் நியூஸ் 18 சேனலில் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபீல்டு ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தேன், அவங்களே எனக்கு கொடுத்தாங்க, பண்ணேன். இப்போ இங்கே வந்துட்டேன், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கேன். யார் என்ன குறை சொன்னாலும் சரி, எனக்கு என் காலேஜை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நான் வீடியோக்காகவோ எதுக்காகவோ சொல்ல, மனசார சொல்கிறேன். இன்னும் நிறையவே சொல்லலாம், ஆனால் வீடியோக்கு டைம் பத்தாது. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். வெளியே வந்து பில்டிங் மட்டும் பாட்டு போயிடாதீங்க. உள்ளே வந்து எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்பி போங்க. நீங்கள் கற்ற ஒரு ரூபாய்க்கும் அங்கே மதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லாருக்கும் நன்றி. எனக்கு சொல்லித்தந்த ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நன்றி. என்னோடய பேர் வந்து பரத். என்னோடய ரோல் நம்பர் வழக்கம் போல் மறந்துட்டேன். நான் ஆர்விஎஸ் காலேஜில் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.